அனைவருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறதுன்னு தெரில. தமிழில் ரொம்ப ஃபார்மலாக பேசலாம் எனக்கு வராது. முதல்ல நன்றி தான் சொல்லணும் கடவுளுக்கு. பாக்யராஜ் சார் கூட, சத்ய சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் ஸோ எக்ஸைட்டட். சத்தியமாக வார்த்தையே வரல, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்குது, சாங் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி பற்றி பேசும்போது இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன். இந்த சொசைட்டியில் நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ், இன்சிடென்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது பிட்டு சேட்டன், ஐஸ்வர்யா, கௌதம் சேட்டன், அப்புறம் இன்னும் நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ அக்கா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஸோ சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் இல்லை, 2 வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாக்ய சார், சத்யராஜ் சார், சந்தோஷ் சார், அஷிகா, விட்டு சேட்டன், என் க்ரூ, மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாட்சான ஒரு மூவி. இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம காட்டியிருக்கிறோம், நம்புகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னை ஈன்ற என் தாய்க்கு என் முதல் வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோட முதல் வணக்கம். மற்றும் என் இனிய நண்பர், இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சையத் தமின் அவர்களுக்கும், இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை ஒரு விஷுவலாக காட்டுறதுக்கு என்னோட கண்ணா, இந்த படத்தோட கண்ணா இருந்த என்னோட கேமராமேன் வீரமணி அவருக்கும், நான் என்ன சீன் பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும், இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லாம் கூட இருந்து ஒன்றா பார்த்து செஞ்சு கொடுத்த என்னோடய ஆர்ட் டைரக்டர் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கும், என்னோட படத்தில் துணை இயக்குனராக பணிபுரிஞ்ச என் இனிய நண்பர் வீரமணி, சுந்தர், தேவா, அக்கீரா, சிவா, ஆனந்தன், இவர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இன்னொரு முக்கியமான நபர் இருக்கார். இந்த படத்தை முடிக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு லால் தேவசகாயமன்னன் அவர்களுக்கும், இன்றைக்கி இந்த மூவியை ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்க குகன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நாங்கள் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு பயமும் குழப்பமும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க சையத் சாரும் என்னோட அண்ணன் லால் தேவசகாயம் சாரும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸான என் இனிய தம்பி சரவணனும் மசூதுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஆஷிகா அசோகன் அவங்க ஒரு லீடாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்குறப்ப அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க பர்ஃபார்மன்ஸ். அவங்களாம் கூட இருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இன்னொரு ஹீரோயின் ஐஸ்வர்யா, அவங்க எப்படியாவது இந்த படம் வெளியே வரணும், இந்த ஆடியோ லான்ச்சில் எப்போ சார் வரும்னு எனக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நேற்று கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. எல்லாம் கனவுலாம் இல்லைங்கம்மா, நிஜமாக தான் நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க ஐஸ்வர்யா. அவங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட வில்லன் சினன்,
அவருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படம். ஆனால் அவருக்கு தெரியாது அவர் இவ்வளோ பெரிய ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியாது. ஆனால் அவருக்கு நான் கதையும் ஒழுங்காக ஃபுல்லாக சொல்லல, நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு சினன், ரொம்ப நன்றி சினன். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக் தான். நான் என்ன கேட்குறேனோ அந்த மியூசிக்கை கூட இருந்து நான் என்னென்ன டியூன் மாற்ற சொல்கிறேனோ அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்குறப்போலாம் கூட வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல 3 சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு மேலே படத்தோட ஆர்ஆர் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது இல்லை ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்ஆரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். என்னோட இன்னொரு தம்பி பிட்டு தாமஸ், அவர் இந்த படத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்ன கேட்குறேன், என்ன பண்ண போகிறேன் எதுவுமே கேட்க மாட்டார். இந்த சீன் பண்ணணும், இங்கே போய் நில்லு, அங்கே போய் நில்லுன்னா சரி சார் ஓகே சார் அப்படின்னு நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடிச்சிருக்காரு. அவருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்தியாவின் சிறந்த ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான் என்று அழைக்கப்படும் பாக்யராஜ் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜேஎஸ்கே சதீஷ்குமார் சார், நான் கூப்பிட்ட உடனே ஏன் இதுக்கு என்ன விஷயம் என்ன டைமு அதை மட்டும் சொல்லு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துருக்காரு. சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, நீங்கள் கண்டினியூவாக அந்த வார்த்தையை எல்லா மாநிலங்களையும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இஷ்யூ நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுட்டு தான் இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நீதித்துறையோ காவல்துறையோ இது மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்காது. ஸோ டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். பெண்கள் பற்றி சொல்லியிருக்கேன். முக்கியமாக பெண் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பேரண்ட்ஸும் இந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி அனைத்து பெண்களுமே இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெண்களுக்கான படம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான படம். நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்ன போயிட்டுருக்கு. அந்த சாங்கில் நீங்கள் பேத்தா சாங்லேயே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே அதில் ஒரு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். என் தோழியே நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த படத்தை பார்க்கும்போது இதில் நான் இன்னும் டீப்பாக என்ன சொல்லியிருக்கேன், பெண்கள் எப்படி எப்படிலாம் இருக்கலாம், எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே பெண்களுக்கான சேஃப்டி எல்லா விஷயம் அந்த விஷயத்த பேசியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் புரியும், தெரியும். எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு, எங்களை மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னோட மியூசிக் டைரக்டருக்கு இவங்க எல்லாருமே ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வந்து இன்னும் நிறைய படங்கள் செய்யணும், நானும் நிறைய படங்கள் செய்யணும் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பார்க்கணுன்னு உங்கள் எல்லோரும் பணி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். வணக்கம். ഞാൻ സിനാൻ சொன்ன மாதிரி ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் கேரளா, கொச்சின். தமிழ் தெரியும், ஆனால் பேசுறதுக்கு தெரியாது. பட் கற்றுக்கிட்டு இருக்கு, இப்போ நல்லா கற்றுட்டு இருக்கு. நல்ல நல்ல தமிழ் படம் பண்ணுறதுக்காக. எனிவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டைரக்டர் சந்தோஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிலீவ் பண்ணி இந்த கேரக்டர், பெரிய கேரக்டர் தந்துறதுக்கு. And to the producer sir, Said, Tamin sir, thank you. And each and everybody, the crew, DOP sir, Veeramani sir, the whole crew, Ashika, Aishwarya, Sinan, the music director, Gaudam, nalla panni vechirukkinga. And you have seen 2 songs here, na, 2 song. Adum Gaudam sonna madiri avanga pondati da paadittu irukku. And she have done so many Malayalam, sang so many Malayalam songs in Malayalam industry. പിന്നെ വന്ന ഭാഗ്യരാജ് സർ, ലൈക്ക് ഐ ഗോട്ട് എ വെരി ഗുഡ് ഓപ്പർച്യൂണിറ്റി ടു വർക്ക് വിത്ത് യുവർ സൺ in the movie called Balti. நல்லா பண்ணி வச்சிருக்குங்க சார். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். ஹி டன் எ வெரி குட் ஜாப் இன் தட். പിന്നെ വന്ന ജസ്റ്റിസ് ഫോർ ജെനി, ഇത് വന്ന ഒരു സ്മോൾ സ്ട്രോങ് മൂവി. മീനിങ് ജസ്റ്റ് മൂവി പടത്തിൽ
மூவி நேமில் இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. அது ஜஸ்டிஸ் கிடைக்கும் வரைக்கும் இட்ஸ் அ சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் சப்ஜெக்ட். அண்ட் எல்லாரும் போய் பார்க்கணும், பார்த்துட்டு ஜெனுவினாக ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது வந்து என்னோட செகண்ட் தமிழ் மூவி. நல்லா என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் லாம்தார். இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் டன் இன் தட் மூவி. திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி. ഞാൻ സെൽഫാ ഡബിങ് പണിയ മൂവിയിൽ അതൊക്കെ ചാൻസ് കൊടുത്ത ഡയറക്ടർ സാർക്ക് ഹി സപ്പോർട്ടഡ് മീ ഫോർ ദാറ്റ് ഡബിങ് ഓൾസോ. താങ്ക് യു സോ മച്ച് സർ. എല്ലാവർക്കും വണക്കം, നന്ദി. സോ ദ ഓൾ മീഡിയ ക്രൂ ആൻഡ് എവരി വൺ, താങ്ക് യു.